பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது. ஆனால் அங்கே ஒரு பையனை பாருங்களேன், அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மழையிலையும் ஒரு மாதிரி பாட்டு போட்டு தனியாக ஆடிக்கிருக்கான். அதாவது ஒரு இப்போ விஜய் டிவி இந்த மாதிரி ஒரு இடத்துல இவனை ஒரு சான்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இவனும் ஒரு இடத்துல இதாகலாம். ஏன்னா இப்போ கோச்சர் இந்த மாதிரி இருப்பாங்களா, கோச்சிங் இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் டான்ஸ் மாஸ்டர் இவங்களாம் வந்து கொஞ்சம் கோச்சிங் கொடுத்தா நல்லா இன்னும் கொஞ்சம் இதாகும். ஆனால் இப்படி கஷ்டப்படுறவங்க இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. முதல்ல அவங்க அப்பா ஆடிக்கிருந்தாரு, இப்போ அவங்க இவங்க வாழ்க்கை இதிலே முடிஞ்சு போயிடுமா? அடுத்த இடத்துக்கு நம்ம தான் கொண்டு போகணும். நம்மளால் முடிஞ்சால் இவங்களையும் வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். இதை பார்க்குறவங்க உங்களுக்கு ஒரு இது இருக்கும், அதாவது இந்த மாதிரி பையன் இருக்கான் அப்படின்ட்டு. முடிஞ்சால் யாராச்சும் ஒரு ஆள் பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி ஆளுகளுக்கு வாய்ப்பு கொடுங்க. யாருமே வாய்ப்பு கிடைச்சாதான் அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும். இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவங்களும் முன்னேறலாம். அடுத்து அவங்க அப்பா ஆட போகிறாரு. இவங்க நம்ம ஆளுங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா எங்கேயோ போயிடுவாங்க. நிறைய பேர் அது மாதிரி ஆயிருக்காங்க. பட் இவங்க பார்க்கலாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப வருஷமாக பார்க்குறேன், அதே மாதிரி தான் இருக்காரு அவரும். ஆனால் அவங்க பையனை இப்போ அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டார், அவர் இடத்துக்கு பையனை கொண்டு வந்துட்டார். நம்ம நினச்சா எவ்வளோ அந்த எவ்வளோ ஒரு பெரிய இடத்துக்கு அவனை கொண்டு போய் சேர்க்கலாம். ஏன்னா அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. இப்போ அந்த பையன் வரான், ஏதோ நம்மளால முடிஞ்சது ஹெல்ப் பண்ணுவோம். ஜூஸ் வேணுமா? என்ன அப்படி பிடிங்க, நீங்கள் கையில் பிடிங்க. வாய்ப்பு எதுவும் கிடைக்கலையா உங்களுக்கு? வாய்ப்பு எதுவும் கிடைக்கலையா? போகணுன்னு ஆசை இருக்கா? சினிமாவுக்கு போகணுன்னு ஆசை இருக்கா? எங்க உங்க வீடு? ஆமா. சரி சரி, பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க. போட்டு பாருங்க, நல்லா இருக்கான்னு பாருங்க. இதோட ஃபுல் வீடியோ கீழே இருக்கு. அதுவும் இல்லாமல் இவங்க வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏதோ நம்மளால் முடிஞ்சது நாங்கள் ஹெல்ப் பண்ணோம். ஏன்னா ஆமாம் வாங்கிட்டேன், 3000 ரைட் வந்துடுச்சு, எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன், காசு இல்லை. அதான் சரி இருக்கிற பொருளையாச்சும் கொடுப்போம். அவங்க போய் வாங்கினா அது 200 ரூபா 300 சொல்லி காசு பிடிங்கிடுவாங்க. எல்லோரும் 20 ரூபா 10 ரூபா கொடுத்துக்கிருந்தாங்க. சரி நான் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிடான்னு தம்பி அப்படின்னு சொன்னேன். அவன் எதுவுமே வேணாம் எங்கள் அப்பாவுக்கு தான் பிடிக்கும் அப்படின்னா, நீ எடுத்துக்கிறதுனால அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டான். சரி எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏதோ நம்மளால் முடிஞ்சது. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, நாங்கள் அதெல்லாம் எல்லாத்தையும் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சரி ஏதோ இதெல்லாம் காட்டலான்னு சொல்லிட்டு தான் காட்டணும். அவன் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப அப்போ உள்ளது அப்படியே இருக்காங்க. அந்த கீழே துணியை வச்சுக்கிட்டு காசு போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப இதாக இருந்துச்சு. அதெல்லாம் உங்கள்கிட்ட எப்படி காட்டுறதுன்னு தெரில. அதனால சரி சும்மா இப்படி இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே கொடுத்துட்டு அனுப்பிச்சிட்டோம்.